மக்களிடையே கண்ணியமாக நடந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைகள். பிறரிடம் நடை, உடை, பாவனை உள்ளிட்ட அனைத்திலும் கண்ணியத்துடன் நடந்து கொள்வதற்கு கூறப்படும் சொல். அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹுவின் மகத்துவத்தையும் மேன்மையையும் நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்கள். அல் குர்ஆன் சூரா 71 வசனம் 13. நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ்விடத்தில் 6 விதமான அந்தஸ்துகள் உண்டு. அதில் ஒன்று, அவரது தலையில் பவளங்களாலான கண்ணியம் மிக்க கிரீடம் ஒன்று அணிவிக்கப்படும். அது உலகம் இன்னும் அதில் உள்ளவற்றைக் காட்டிலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அறிவிப்பாளர் ஹல்ரத் மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திர்மிதி ஷரீஃப் 1663 ஹதீஸ். தொழுகைக்காக செல்லும் முறை. இறை தூதர் ஹல்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீங்கள் இக்காமத் சொல்லுவதை செவியுற்றால் தொழுகைக்கு செல்லுங்கள். அப்போது நீங்கள் அமைதியான முறையிலும் கண்ணியமாகவும் செல்லுங்கள். அவசரமாக செல்லாதீர்கள். உங்களுக்கு கிடைத்த ரக்காத்துகளை ஜமாத்துடன் தொழுகுங்கள். உங்களுக்கு தவறிப்போனதை பூர்த்தி செய்யுங்கள். அறிவிப்பாளர் ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹி புகாரி ஷரீஃப் 636 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். கண்ணியம் என்றால் பார்வையை தாழ்த்துவதும் குரலை தாழ்த்துவதும், பேசுகின்ற நடக்கின்ற சமயத்தில் தக்க காரணமின்றி அங்கும் இங்கும் திரும்பாமல் இருப்பதும்தான். கூறியவர்கள் ஹல்ரத் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். ஆதார நூல் ஃபத்ஹு பக்கம் 3673. இப்பண்பாளர் ஆபாசமான செயல்கள், மோசமான காரியங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள்.